ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் இன்றைக்கி சாத்தனூர் டைம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். எங்கள் ஹஸ்பண்ட் ஓகேன்னு சொன்னவொடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறதுக்கே லேட்டாக தான் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து டேமுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட்டு ½ தான் ஆகும். ஸோ அதனால லேட்டாக தான் கிளம்பணும். சாத்தனூருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இதுதான் சாத்தனூரோட மெயின் ஷட்டர் ஏரியா. டேமில் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி இப்போ திறந்து விடல. தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது வந்தால் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் இந்த பிளேஸ்லாம். நெக்ஸ்ட்டு முதலைப்பண்ணைக்கு தான் போகிறோம். முதலைப்பண்ணை போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழி நடந்து போகிறதுக்கு, இன்னொரு வழி வண்டிலாம் போகிறதுக்கு. நாங்கள் பைக்கில் வந்ததுனால நாங்கள் 2வது வழியிலே போயிட்டோம். அந்த வழி காடு மாதிரி இருந்துச்சு, பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. நைட் டைம்லலாம் போகவே முடியாது போல் இருக்குது. முதலைப்பண்ணை என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டோம். முதலைப்பண்ணைக்குள்ளே போயிட்டோம். பார்த்தா எல்லா முதலையும் கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று எல்லா முதலையும் பார்த்துட்டு இருந்தோம். முதலெல்லாம் பார்த்துட்டு சீக்கிரமாகவே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு போட் ஏரியா மாதிரி அங்கே இருந்துச்சு. அந்த பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லி நாங்கள் போனோம். பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. சரி நானும் உள்ளே போகலான்னு சொல்லி போனேன். மேலே போனவொன்னே அந்த பிளேஸ்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சரி நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சே இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆசாம் கப்பல். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.